மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வர், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், வணக்கத்திற்குரிய மேயர், மரியாதைக்குரிய துணை மேயர், மரியாதைக்குரிய ஆணையர், வணக்கத்துக்குரிய ஆளுங்கட்சி தலைவர், நிலைக்குழு தலைவர்கள், மண்டல குழு தலைவர்கள், சக மாமன்ற உறுப்பினர்கள், ஊடகத்துறை நண்பர்களை வழங்கி என் உரையை தொடங்குகிறேன். எனது வார்டு 43வது வார்டில் கீழ்கண்ட குடிகளை கனிவுடன் பரிசீலித்து பொதுமக்களின் நலன் கருதி நிறைவேற்றி தருமாறு சிறப்பு வாய்ந்த கூட்டத்தின் வாயிலாக பணியுடன் வேண்டுகிறேன். கோரிக்கைகள்: கும்பாலம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள சமுதாய கூட்டத்தை சீர் செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டுகிறேன். சூரிய நாராயண சாலையை ஜீவரத்னம் சாலை அருகில் உள்ள பிரதான கழிவுநீர் குழாய் கால்வாயை அடைப்பை சீர் செய்யுமாறு வேண்டுகிறேன். 43வது வார்டில் சூரிய நாராயண பிரதான சாலையில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இதனை பரிசீலித்து பழுடடைந்த குடிநீர் பிரதான பைப்பை மாற்றியமைக்க வேண்டுகிறேன். பலவ நகர், திடீர் நகர் பழுதடைந்து உள்ள கழிவுநீர் குழாயை மாற்றியமைக்க வேண்டுகிறேன். நியூ அமராஜபுரத்தில் நீண்ட நாட்களாக கழிவுநீர் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதனை 2 ஆண்டுகளாக நான் தற்காலிகமாக சீர் செய்து வைத்துள்ளேன். அதனை நிரந்தர தீர்வாக பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதன் ஜோன் மண்டலம் 5லிருந்து 49வது வார்டு ஏயிடமிருந்து எனது ஏஇ அதனை கேட்டதற்கு 6 மாத காலங்களாக அவர் சரிவர பதில் அளிக்கவில்லை. அதனால் இம்மண்டலத்தின் அனுமதி வேண்டி வைக்கிறேன். குறிப்பு 40 மீட்டர் நீளம் உள்ள கழிவுநீர் குழாய் அமைத்து போர்க்கால அடிப்படையில் தீர்வு செய்திட வேண்டும். இன்று அனுமதி அளித்தால் நாளையே வேலைகளை தொடங்குவார்கள். சூரிய நாராயண சாலை பிரதான சாலையை அமைத்தல். காசிபுரம் ஏ பிளாக் குடிசை மற்றும் வாரிய குடியிருப்பு 2 அடுக்கு மாடி இங்கு சுமார் 2 ஆண்டுகள் முடிந்து நாள் வரை தீர்க்க இயலாத இருக்கிறது. பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து குறித்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகிறேன். சிங்காரவேல நகர் மழைநீர் வடிகால் அமைத்திருக்கும் வடசென்னை திட்டத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் நன்றி. மேலும் 43வது வார்டில் பொதுமக்களின் அத்தியாவசிய துறைகளை காலம் நேரம் பார்க்காமல் சிறப்புடன் தீர்வு செய்யும் உயர் அதிகாரி அலுவலர்களுக்கும் அனைத்து களப்பணியாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த ஆளுங்கட்சி தலைவர்களுக்கும் நன்றி. நன்றி. மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வார்டுக்கு உட்பட்ட மெட்ரோ துறை சார்ந்த பணிகளை தான் வந்து தெரிவித்திருந்தீங்க. ஸோ நிறைய ட்ரைனேஜ் இஷ்யூஸ் இருக்குது. புதுசாக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரி தெரிவித்திருக்கீங்க. ஸோ அந்த துறை உங்களுக்கு ஏஇ இருக்காங்களா? ஏஇ இருக்காங்க மேடம். இப்போ தான் 2 மாதம் ஆகுது. எஸ்டிமேட் போட்டிருக்காங்களா? புதுதாக பண்ணி போட்டிருக்காங்க மேடம். ஆனால் வந்துட்டு அந்த நியூ அமராஜபுரத்தில் மட்டும் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு பைப் லைன் கொடுக்கணும், அது கொஞ்சம் ஜோன் 5ல் வந்து அனுமதித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க அதுக்கு பதில் சரியாக கொடுக்க மாட்டுறாங்க. அதை கொடுத்தாங்கன்னா அந்த ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் மேடம். நம்மளோட ஜோன் 5 மண்டலம் 4ல் வருங்களா? பக்கத்து வார்டு 40 பக்கத்து பார்டர் சைடு தான் பக்கத்துலேயே வரும். இப்போ மழைக்காலம் அப்படின்றதுனால ரோட் காட்டுக்கு யாரும் நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து பர்மிஷன் கொடுக்குறதில்ல. நம்ம மாநகராட்சியில் தான் வந்து தெரிவித்திருக்கோம் மழைக்காலங்களில் எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றதுனால. ஸோ மழை முடிந்த பிறகு கண்டிப்பாக அந்த பணிகள் துறை சார்பாக மேற்கொள்ளப்படும். நன்றி மேடம். நன்றி.